நீங்க டெய்லி பாக்குற இந்த ஸ்பைசியான ஃபன்னான பிக் பாஸ் ஷோக்கு பின்னாடி நிறைய சைக்கலாஜிக்கலான விஷயம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நிஜமாவே நம்ம பாக்குற இந்த பிக் பாஸ் ஷோக்கு பின்னாடி நிறைய சைக்கலாஜிக்கலான விஷயங்கள் இருக்கு. சில அன்னோனான ஃபேக்ட்ஸும் இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம இந்த இனி பிக் பாஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல நான் இருந்தா இதை கிழிச்சிருப்பேன், அதை கிழிச்சிருப்பேன், இதை சாப்பிட்டிருப்பேன், அதை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஏன் உண்மையாவே அங்க எல்லாரும் சண்டை போடுறாங்க? எதனால சும்மா சும்மா கத்துறானுங்க? ஏன்? எதனால அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி சில சைக்கலாஜிக்கலான விஷயங்கள் இருக்கு. அது என்ன ஏதுன்றதை இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். ஸோ சேனலை புதுசா பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. கண்டிப்பா சேனலை புதுசாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு அமேசிங்கான பாட்காஸ்ட்டை கிக் ஆஃப் பண்ணலாம். திஸ் இஸ் மீ ஷாருக். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் வீடோட செட்டே ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னா நம்புவீங்களா? ஏன்னா எப்படி சொல்றேன்னு கேட்காதீங்க. இமேஜின் நீ உங்களை ஒரு பெரிய வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. அந்த வீட்ல கிளாக்ஸ் கிடையாது, புக்ஸ் கிடையாது, மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் கிடையாது. வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. பட் உங்க கூட ஒரு 4 பேரை சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 100 நாள் நீ அவன் 4 பேரோட தாண்டா சமைச்சு சாப்பிடணும், அங்கேயே தூங்கணும், அங்கேயே எந்திரிக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த 100 நாள் உங்களால அதே இடத்துக்குள்ள இருக்க முடியுமா? யார்கிட்டயும் சண்டை போடாம, யார்கிட்டயும் பேசாம, யார்கிட்டயும் சிரிக்காம இருந்துருவீங்களா? அந்த இடத்துல உங்களோட எமோஷன்ஸ் தான் பெருசா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் அந்த பிக் பாஸ் ஹவுஸை டிசைன் பண்ணப்போ ஒரு சீசன்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கோங்க, ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த கலர்ஃபுல்லான என்விரான்மெண்ட். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த லிவிங் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஒருத்தர் அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ரூம்ஸ் இருக்கும். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எமோஷன்ஸ் அதிகமாகணும். ஸோ உங்ககிட்ட எந்த ஒரு கேஜெட்ஸும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றது கிடையாது, எந்த ஒரு திங்ஸும் கிடையாது. அப்போ அங்க எது பெருசா இருக்கும்? உங்களோட எமோஷன். அதனாலதான் அங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய பேர் அழுகுறாங்க. நமக்கு பாக்குறப்ப என்னன்னா ரொம்ப சீன் கிரியேட் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையாவே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளோட எமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இம்பாக்ட் பண்ணும். அதே மாதிரி ஹையா ரியாக்ட் பண்ணும். இதனாலதான் அங்க இருக்கிற எல்லாருமே சும்மா தொட்டதுக்கு எதுக்குனாலும் சண்டை, அழுகிறதுன்னு நிறைய விஷயம் பண்றாங்க. அது ஏன் இந்த பிக் பாஸ்ல ஒரு சீசன்லயும் யாராவது ஒருத்தர் ஒண்ணு எகிரி குதிச்சிடுறாங்க, இல்ல கையை அறுத்துக்கிறாங்க, இல்ல திடீர்னு பைத்தியம் மாதிரி ஏதோ பண்றாங்க அப்படின்னு என்னைக்காவது தோணி இருக்கா? ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த வீக்ல இருக்கிற எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் தனியா இல்லைன்னு ஒரு ஃபீல் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க வீக்ல டெய்லி செய்யற எல்லா விஷயமும் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? நம்ம பண்ற நிறைய விஷயம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் என்ன நினைப்பானே நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, நேஷனல் டெலிவிஷன்ல கோடிக்கணக்கா மக்கள் பார்க்கும்போது நம்ம பண்றது இப்படி கன்வே ஆகுமா, அப்படி கன்வே ஆகுமா, இந்த இடத்துல அந்த எமோஷனை காட்டலாமா, இதை காட்டலாமான்னு நினைச்சு தூங்கும் போது கூட நம்ம இப்படி தூங்குனா அப்படி பார்ப்பாங்களோ, அப்படி தூங்குனா இப்படி நினைச்சுப்பாங்களோன்னு நினைச்சு ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். ஸோ அதனாலதான் அங்க இருக்கிற நிறைய பேர் ரொம்பவே அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு சீசனுக்கும் ஒருத்தர் குரங்கு மாதிரி அங்க தவறுது, இங்கே தவறுது, இல்ல கை எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க. சொல்றதுக்கு என்னதான் ஃபன்னா இருந்தாலும் பட் சைக்கலாஜிக்கலா ரொம்பவே அது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். பிக் பாஸ் வீக்ல சண்டை போடுற நிறைய சண்டைகள் ஸ்கிரிப்டட்னு நம்மள நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். பட் உண்மை என்ன தெரியுமா? அது எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது. பட் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த சண்டை, அந்த கான்ஃபிளிக்ட் வரணுன்றதுக்காக நிறைய சுச்சுவேஷன்ஸ் பிக் பாஸ் வீக்ல உள்ள போட்டிகளும் பிக் பாஸ் வீக்ல இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸுமே அமைச்சு தருவாங்க. எப்படி தெரியுமா? இமேஜின் இப்போ நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவுதான் சாப்பாடு, இவ்வளவுதான் தண்ணி, இந்த நேரத்துலதான் குளிக்கணும், இந்த நேரத்துலதான் பாத்ரூம் போகணும், இந்த நேரத்துல இதை தான் பண்ணணும், நாங்க சொல்ற எல்லா டாஸ்கையும் டெய்லி நீ பண்ணணும், இதுக்கிடையில ஒருத்தர் சொல்ற இன்னொருத்தன் பேச்சு வாங்கணும், இதெல்லாம் நடந்தா எப்படி சண்டை வராம இருக்கும்? இது எல்லாமே அந்த பிக் பாஸ் வீக்ல நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் அதுவாமேதான் கேட்டா கிடையாது. நிறைய நேரம் அந்த பிக் பாஸ்ல இருக்கிற டீமே அவங்க அந்த சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சண்டை வரலன்னா எப்படிங்க நம்ம பிக் பாஸை பார்ப்போம்? இந்த பிக் பாஸ் வீக்ல எதுக்கு வாரம் ஒரு ஹோஸ்ட் வராங்கன்னு தெரியுமா? ஒரு லாங்குவேஜஸ்லயும் ஒரு ஹோஸ்ட் இருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? ஜஸ்ட் அவங்க அந்த எவிக்ஷன் ப்ராசஸையோ இல்ல சும்மா நம்ம ஆடியன்ஸுக்கும் அந்த கண்டஸ்டன்ட்ஸுக்கும் உள்ள இடையில உள்ள விஷயத்த மட்டும் டிஸ்கஸ் பண்றதுக்காக கிடையாது. ஆக்சுவலா ஒரு பிக் பாஸ்லயும் அவங்க அந்த ஹோஸ்ட் தான் ஒரு கீ. அந்த வாரம் ஃபுல்லா நடந்ததை அடுத்து அந்த கண்டஸ்டன்ட்டை ரீசெட் பண்றதுக்காக ஒரு கீ கொடுப்பாங்க. அந்த ஹோஸ்ட் தான்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய பிக் பாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய இல்ல நம்ம தமிழ்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு வாரம் கத்திக்கிட்டே கிடந்த ஒரு கண்டஸ்டன்ட் அடுத்த வாரம் அமைதியாயிருவாங்க. என்ன பண்ணாலும் கத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம ஹோஸ்ட் கொடுத்த கீ அப்படி. பிகாஸ் ஒரு வாரம் நடந்த பிரச்சனைகளை ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கண்டஸ்டன்ட் ஒரு மாதிரி அதை எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு நான் இந்த வாரம் இதை பண்றேன் பாடுறா, அதை பண்றேன் பாடுறான்னு வினோதமா ஏதோ சமையல் கிண்டி கொடுப்பாங்க. பட் நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஒரு பிக் பாஸோட ஹோஸ்ட்டும் ஒரு கீ மாதிரி. அவங்க கொடுக்குற அந்த கீழ தான் ஒரு கண்டஸ்டன்ட்டும் ஒரு மாதிரி இருக்காங்க. அதனாலதான் ஒரு வாரமும் நமக்கு ஒரு மாதிரியான எபிசோட்ஸ்லாம் கிடைக்குது. ஒரு வாரம் பார்த்தா ஃபன்னா இருக்கும், ஒரு வாரம் பார்த்தா அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாரத்தோட இறுதியில அந்த ஹோஸ்ட் கொடுத்த ஒரு கீ தான். ஆதரிக்க மட்டும் எந்திக்க முடியல. அந்த ஹோஸ்டோட வேலை அது மட்டும் கிடையாது. நம்ம ஆடியன்ஸ்க்கு இடையில எதெல்லாம் அந்த கண்டஸ்டன்ட்ஸை வந்து நம்ம எவ்வளவு ரசிக்கிறோம், எந்த விஷயம்லாம் ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்றத இன்டைரக்டா உள்ள கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீசன்ல வினோத் அண்ட் திவாகரோட விஷயங்கள்லாம் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி வெளியே நடக்கிற சில விஷயங்களை உள்ள வேற மாதிரி சொல்லி அப்படியே ஒரு கீ கொடுப்பாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ அந்த வினோத் திவாகரும் சேர்ந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன் பண்ணாங்கல்ல, அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுல. ஸோ அதுதான் ஒரு கீ. ஸோ ஃபைனலி இந்த பிக் பாஸ் வீடியோ ஒரு ஸ்கிரிப்டடான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, பிக் பாஸ் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். என்ன அதை சயின்டிஸ்ட் பண்ணாம நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பீப்புளோட எமோஷன்ஸை டிஃப்ரெண்ட் வகையில பார்த்துருக்கோம். 9 சீசன்ல எத்தனை கண்டஸ்டன்ட்டை பார்த்தாச்சு. ஸோ தமிழ்ல எத்தனை பேர் 9 சீசன் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர்லாம் பார்த்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் வரும். அடுத்து நிறைய படங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பத்தி அன்னோன் ஃபேக்ட்ஸ்லாம் போடுறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலா நான் வேற ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஓகேவா, என்ன நிறைய பேருக்கு தெரியும். இங்க இருக்கிற நிறைய பேர் அதை பார்த்தா வந்திருப்பீங்க. புதுசா சர்ச் பண்ணி எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தா வந்திருப்பீங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நம்ம அடுத்தடுத்து டிஃப்ரெண்டான வீடியோஸ் போட போறோம், டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ ஃபன்னா ரேண்ட் வீடியோஸ் ஒரு பக்கம் போனாலும் இது ரொம்ப நாளா ரொம்ப வருஷங்களா எனக்கு ஒரு ஆசை. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான பாட்காஸ்ட் அண்ட் வீடியோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீ ஷாருக் சைனிங் ஆஃப்.